இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் பகத். அவர் ஒலிம்பிக்கில் 50 கிலோ 100 கிராம் இருந்தார், 100 கிராம் அதிகமானு சொல்லி தகுதி நீக்கம் செஞ்சாங்க. அந்த வீரமங்கை மேல்முறையீட்டு பண்ணாங்க. அது இன்னைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க அரசியல் செய்தி தான். அவருடைய மனு தள்ளுபடி செஞ்சு சொல்லி இப்போ நியூஸ் சொல்ல வருது. அந்த நியூஸ் வருது முன்னாலே ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பைத்தியம் பேசுது. விளையாட்டு சம்பந்த துறை சார்பாக ஒருத்தன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, வினேஷ் பகத் தேடி வாங்கினது தோல்வி. எப்படி தேடி வாங்கினா, அரசாங்கத்துக்காக செயல்பட்டார், அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. எது அரசாங்கம்? பிரிஜ் பூஷன் என்ற விளையாட்டு சம்மேளன தலைவர் காம கொடூரன், அவன் செஞ்ச காம விளையாட்டுகள், அவன் செஞ்ச சதி லீலைகள்லாம் இந்த வீராங்கனை வெளியே கொண்டு வராங்க. அது கொண்டு வந்தது, அவர் செய்கிற செயலை சுட்டி காட்டினது, அவருக்கு எதிராக செயல்படுறதுலாம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படலாம். அப்போ அரசாங்கம் யார்? பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்போ அந்த பதிவு பண்ணுறாப்படி. அப்போ சதின்னு ஆயிடுச்சு இல்லை ஒரு பக்கம். இனி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன நல்ல விஷயம்னா, குஷ்பு மேடம் அவங்களுடைய மகளிர் ஆணைய உரிமை பதிவை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு தெரில, காரணம் வெளியே வரும். காரணம் என்ன இருக்கும்? தேர்தலில் அவங்க சரியாக பணி செய்யலை, கேட்டால் உடம்பு சரியில்லைன்னாங்க. அதான் உள்ளடி இதை வேலை இருக்கிறது. அது ஒன்று. ஏன்னா பாஜக அரசாங்கம் எதுவுமே யாருக்கும் முழுசாக கொடுத்தது கிடையாது. முழுசாக கொடுக்கணும், தொல்லை கொடுக்கும். மற்றபடி நல்ல விஷயம் யாருக்கும் கொடுக்காது. இப்போ அந்த அம்மா ராஜினாமா பண்ணியிருக்காங்க. முன் ராஜினாமா பண்ணாங்களா இல்லை அழுத்தங்கமா தெரியாது, தெரிய வரும். அந்த கடிதத்தை மகளிர் ஆணையம் மற்றும் குழந்தை நல அமைச்சகம் ஏற்றுக்கிச்சு. அவ்வளோதான். இந்த அம்மா ராஜினாமா பண்ணிட்டாங்க. ரொம்ப குஷ்பு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காரியம் பண்ணது இந்த வேலை தான். ஏன்னா இந்த அம்மா மகளிர் நல ஆணைய உறுப்பினர் என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிளிக்கலை. இவங்கள பற்றி இதை பேசிட்டா இல்லை பாஜக சந்தை பற்றி பேச மட்டும் வாய் கிளியே, வாய் காது இல்லை, காது தாண்டி கிளியும் பேசிட்டு அப்புறம் நடிச்சுட்டு அழுதுட்டு நடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன கட்ட வந்துச்சா அந்த மாதிரி கேட்பாங்க. அது கூட வீடியோ வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆளுங்களும் தகுதி இல்லாத எடுத்துருந்தாங்க. அது தேவையில்லாத கூட அவங்களுக்கு வெளியே வந்துட்டாங்க. நல்ல விஷயம். அதிபர் சீமான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழகம் மேலே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கார். தமிழ் புதல்வன் படிக்கிறவங்களுக்கு செலவு ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும் சொல்லி கொடுக்குறாரு. இதில் கூட இவர் அரசு தான் பார்க்குறாரு. என்ன அரசெல்லாம் மொத்தம் இன்னும் பொம்பளைங்களாம் தமிழ்நாட்டு பொம்பளை மொத்தம் ஒருத்தர் விடாமல், எங்கள் வீட்டில் கூட யாரும் மொத்தமாக இருக்க பொம்பளைங்களாம் சேர்ந்து இவர் பக்கம் தான் இருந்தாங்களாம். யார்? அதில் பின்னால் அவங்கள கவரத்துக்கு தான் மாதம் 1000 ரூபாய் சொல்லி அந்த ஊரில் வாங்கிட்டாராம். இப்போது இளைஞர்கள் பசங்கள்லாம் இவர் பின்னால் இருக்கிறாங்களாம். அவர் என்ன சொல்கிறாரு? முதல்வர் படின்றார். கல்வி தான் வாழ்க்கை, கல்வி தான் சிறந்தது, படிங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவர் சிறை நிற்போன்றாரு. இந்த சில்லற புத்தி தானே இவருக்கு, அதில் கலங்க வைக்கிற அதுக்கு பண்ணுறாரு. அது அடுத்தபடியாக எடப்பாடி அவர்கள் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்க சொல்லி காமிச்சிக்காக அவர் விஷயம் விட்றாரு. என்ன வர்றான்னா, பாடநூல் விலையேறிச்சு, அந்த விலையை குறைக்கணும், காகிதம் அச்சகம் தேவையான பொருள்லாம் விலைவாசி ஏறி இருக்குது. யாரால்? இவருடைய பாஸ்னால். அது கேட்குறது துப்பு இல்லை இவருக்கு. பாஸை விட்டார், இங்கே வந்துட்டார். ஃபோன் வந்திருக்கோம் பாஸ்கிட்ட வந்து, நம்ம அதை சொல்லுப்பா, சும்மா அமைதியாக இருக்கேன்னு சொல்லி உடனே ஒரு வார்த்தை பேசுகிறார். அனைவருக்கும் 78வது ஆண்டு சுதந்திர வாழ்த்துக்கள். இந்த விஷயத்தை கூட பாஜக நாளைக்கு தேசிய கொடி ஏற்றிட்டு நம்ம கருத்து சொல்கிறோம், உரையாற்றுறோம்,
சொல்லி ஏதாவது பழைய கதை வச்சுக்கின்னு அதில் ஏதாவது கிடைக்குமா, அதை வச்சு அதை கலகம் பண்ண முடியுமான்னு கூட யோசிப்பாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். இன்னும் எழுதி வச்சுங்க. இவங்க அமைதியாக வந்து சந்தோஷமாக வந்து சுதந்திரம் கொண்டாடிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டுலாம் போகிற ஆளுங்க கிடையாது. எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். கலகம் பண்ணணும், அதில் ஏதாவது குளிர் காயணும். அதெல்லாம் முடியாதுன்னு வச்சிங்களேன், மறுபடியும் இவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்தியா மக்கள் தலையில் ஏற்றுக்காமல், இவங்க பேசலாம் கேட்காம, நாளைக்கு சந்தோஷமாக சுதந்திரம் கொண்டாடணும். அனைவருக்கும் மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.